வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பாம்பன் பாலத்துக்கு வந்திருக்கோம். அதாவது புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல புதிய பாம்பன் பாலத்தில என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் டூ எண்ட் பாருங்க. அப்பனா மட்டும் தான் புதிய பாம்பன் பாலத்தில என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு. அதாவது ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்குமே புரியும். ஸோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்ட்டிங் அதாவது பாம்பனோட ஸ்டார்ட்டிங் பகுதிகள்ல இருந்து லிஃப்ட் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, சென்ட்ரு பாலத்தில என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் டாப் செக்மெண்ட் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு, அது மாதிரி இந்த லிஃப்ட்டை மூவ் பண்ண பின்னாடி பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பாம்பனை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ பாம்பன் பஸ் பாலமாக இருக்கட்டும், பழைய ரயில் பாலமாக இருக்கட்டும், இப்போ புதுசாக போட்ட புதிய ரயில் பாலம், ஸோ எல்லாத்தோட காட்சியும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இங்கே மீன்கள் ஏலம் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெய்லியுமே சூட சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைகளுக்கு போயிட்டு வருவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ண இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூண்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டுறேன். இது வந்து டாப் செக்மெண்ட். ஓகேங்களா? இது ஒரு டாப் செக்மெண்ட். இன்னொரு டாப் செக்மெண்ட்டோட டாப்பிங்கை வந்து கலட்டி, அதாவது மேலே இருக்கிற பகுதியை கலட்டி கீழே வச்சுருந்தாங்க, தெரியுதுங்களா? அந்த டாப் மேலே இருக்கிற பொருள், ஸோ அதை கலட்டி கீழே வச்சுருக்கிற காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வடகடல். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னென்னா, டெய்லியுமே சூடை, சாலை அப்படின்னு சொல்கிற மீனுக்கு ரெகுலராக டெய்லி போயிட்டே வருவாங்க. அதாவது ஸ்ட்ரைக் நேரத்தில் இது அதிகமாக போவாங்க. ஓகேங்களா? அதாவது பெரிய பெரிய விசைப்படகுகள் போகாதம்போது, ஸோ அந்த காட்சிகளையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இங்கேருந்து அந்த காட்சிகள் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த புதிய பாம்பன் பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பழைய பஸ் பாலமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஏலக்கடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பாம்பன் பாலத்துக்கு கீழே டெய்லியுமே நடக்கும். அதாவது அப்படியே பிடிச்சிட்டு வர மீனை இங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஏலத்தில் வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து டெய்லி வர்ற வியாபாரிகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து, இல்லை டெய்லி கறிக்கு வாங்குறவங்க எல்லாருமே பக்கத்தில் இருந்து வாங்கிட்டே போவாங்க. இந்த வண்டிகள் எல்லாம் டெய்லி பெரிய பெரிய வள்ளங்கள் கடலுக்கு போயிட்டு வருது, அங்கேருந்து மீனை ஏற்றிட்டு வருவாங்க. அதாவது கடற்கரை பகுதியிலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அவங்க ஒவ்வொரு மீனாக செக் பண்ணி எடுத்து வெளியூர்களுக்கு அமுச்சுடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் நடக்கும். ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக பிரித்து எடை போட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இது வந்து பெரிய பெரிய வள்ளங்கள்லேருந்து வர்ற மீனை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏலக்கடையாக இருக்கட்டும், இல்லை டெய்லியுமே இந்த வலைக்கு போயிட்டு வர்றவங்க, ஸோ இது எல்லாமே பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் நடக்கும். ஸோ இந்த காட்சிகளுமே அங்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் பாம்பன் விசிட் பண்ணிங்கன்னா தாராளமாக இங்கேருந்து பாருங்கள், பாம்பனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங்கே வந்துடுங்க. அந்த காலை நேரங்கள்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் ஒரு 9, 10 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா இவங்க எல்லாமே சரசரன்னு விற்றுட்டு போயிடுவாங்க. ஏன்னா காலைல வெள்ளனையே வந்துடுவாங்க. வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த மீனை விற்றுட்டு கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். சென்ட்ரல் பிரிட்ஜ்லேயுமே கொஞ்சம் ஓரளவு க்ரௌட் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த காட்சிகளை தான் இப்போ பார்த்துக்கிட்டுறீங்க. அப்படியே நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட வேலைகள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம். ஸோ தரைப்பகுதிகளில் டாப் செக்மெண்ட்டுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி லிஃப்ட்டை மூவ் பண்ண இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன். லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நீங்கள் கேமராவை ரொம்ப ஸ்பீடாக திருப்பிட்டு போயிடுறீங்க, எங்களால் ஒழுங்காக பார்க்க முடியலன்னு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 2-3 பேர். அதனால தான் இந்த டைமு கொஞ்சம் கேமராவை மெதுவாக தான் நம்ம திருப்பி ஒவ்வொரு இடங்களையும் வந்து ரொம்ப கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கோம். இது ஓகேவா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கிளியராக வேறு மாதிரி கொடுக்கணும்னா அதையுமே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன வல்லம் வந்து பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி அந்த பாலம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே இப்போ தான் நடந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடங்களில் தான் ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு இருந்துச்சு. ஸோ லிஃப்ட்டு இங்கே இருந்து 2 தூணாக கிராஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் பிரிட்ஜை போய் சேர்ந்துருச்சு. நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி லிஃப்ட் வந்து எங்கேருந்து மூவ் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ இங்கேருந்த லிஃப்ட்டு இந்த தரைப்பகுதிகளில் இன்னும் பாலம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா இங்கே வேலைகள் இருக்கிறனால அது பண்ண மாட்டாங்க. பட் அந்த ஸ்டார்டிங் தூணில் இருந்து பாலங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தெரியுதுங்கள்ல? ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக சென்ட்ரல் பிரிட்ஜ் வரையே கொண்டு போயிடுவாங்க. இது பழைய பாலம். இங்கேருந்து தான் வேலைக்கு ஆள்கள் நடந்து போய் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு வழி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அது வழியில் போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற வேலைகள். ஸோ இப்போ வந்து பாலம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால இன்னும் மிஞ்சிய தூண்கள் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த லிஃப்ட்டு இருக்கிற தூரம் வரைய. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் லிஃப்ட்டு இன்னும் எவ்வளோ தூரம் வந்து மூவ் பண்ணியிருக்காங்களா, இல்லை லாஸ்ட் டைம் பார்த்ததோடய இருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லா காட்சிகளையுமே காட்டுறேன். இது வந்து டாப் செக்மெண்ட். டாப் செக்மெண்ட்னா என்னென்னா, அந்த 2 தூண் இருக்குதுங்கள்ல சென்ட்ரல் பிரிட்ஜில், அந்த 2 தூண்களுக்கு மேலே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமுமே வரும். இதில் தான் அந்த லிஃப்ட்டை தூக்குறதுக்கான, செங்குத்து பாலத்தை தூக்குறதுக்கான மோட்டர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே அதுக்குள்ளே தான் அமைய போகுது.
அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை. எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணும்போது சுற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணோம். அந்த காட்சிகளை தான் பார்த்தீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். இப்போ நம்ம லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம லிஃப்ட்டு எங்கே இருந்துச்சோ அதே தூண்லே தான் இப்போவுமே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அதே 81வது தூணில் தான் இருக்குது. இன்னும் 2-3 தூண்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து லிஃப்ட்டை மூவ் பண்ணலை. என்ன ரீசன்னா இவங்க டேரெக்டாக இந்த லிஃப்ட்டை வந்து சென்டருக்கு அந்த சப்போர்ட்டிவ் எல்லாம் பண்ண பின்னாடி தான் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரமாக லிஃப்ட் வந்து இங்கேயே தான் இருக்குது. இந்த தூண்களில் தான் இந்த லிஃப்ட் எல்லாமே கடந்து வந்திருக்கு. ஸோ இந்த தூண்களில் தான் இனிமேல் வந்து பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் நான் காட்டினேன்ல, ஸோ அந்த 3 தூண் வரையே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல தூண்கள் இருக்குது. அதுக்குமே போக போக வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனால ஓவராக க்ரௌட் இருந்துச்சு. இன்றைக்கி பாம்பன் பாலத்தில் நல்ல ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதிகமாக விசிட் பண்ணுறாங்க இந்த சம்மரில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ராமேஸ்வரம் வந்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இன்னும் தெரியுதுங்களா, 81ல் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 தூண்கள் தான் இருக்குது. ஆனால் லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. சென்ட்ரல் பிரிட்ஜில் நம்ம லாஸ்ட் டைம் தூண் பார்த்தோம்ல, ஸோ 2 தூணையுமே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் சில வேலைகள் நடந்திருக்கு. அதாவது அந்த லிஃப்ட்டை கொண்டு போய் வைக்கிறதுக்கு சில வேலைகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பழைய பாலம். நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க இன்னுமே சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ட்ரெயின் போகுதான்னு. ஸோ ட்ரெயின் போய் 1.5 வருஷத்துக்கு மேலாவது. அதிகபட்சம் ட்ரெயின் உங்களுக்கு ராமநாதபுரம் வரைய வரும். அதுக்கப்புறம் இல்லைன்னா மண்டபம் வரைய வரும், ஓகேங்களா? அதுக்கு மேலே ட்ரெயின் வராது. 1.5 வருஷம் ஆச்சு மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரத்துக்குள்ளே ட்ரெயின் ஆகி. ஸோ பாம்பன் பாலத்தையும் வேலைகள் நடக்குது, ராமேஸ்வரம் புது ஸ்டேஷனும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லேசாக அப்படி போய் நான் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் பிரிட்ஜில் புதுசாக என்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் இந்த லிஃப்ட்டை தூக்கிட்டு போய் அங்கே வைக்கவே முடியும். அதுக்கான சப்போர்ட்டிவ் எல்லாத்தையுமே கடலில் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காட்சிகளை வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பழைய ரயில் பாலத்தில் எந்த ட்ரெயினுமே போகலை. இப்போதைக்கு நீங்கள் ராமேஸ்வரம் வரணுமா, உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரைய பஸ்ஸில் மட்டும்தான் வந்தாக முடியும். நீங்கள் ட்ரெயினில் எதுவுமே வர முடியாது. மண்டபம் வரைய நீங்கள் ட்ரெயினில் வந்துருங்க. ஸோ அங்கே இருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி தான் ராமேஸ்வரம் வர முடியும், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து சென்டரில் அந்த லிஃப்ட்டை வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ போன வாரம் நம்ம சனிக்கிழமை போட்டம்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு லிஃப்ட்டுக்கான வேலைகளுமே, அதாவது லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ வந்து நடுப்பாலத்தில் அந்த செங்குத்து பாலத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியலுக்கான வேலைகளும் நடக்குது. ஸோ கடலுக்குள்ளே வந்து சில பல இரும்பு தூண்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அதுகளை வந்து வச்சு தான் இந்த லிஃப்ட்டை வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய 600 டன் எடையுள்ள அந்த பொருளை இது தாங்கி நின்று அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே கீழே போயிட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே சவாலான ஒரு விஷயந்தான். அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்து அங்கே என்னென்ன வேலைகள்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டாப் டு எண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனாலேயாவது நம்மளோட மீனவன் நாலேஜ் சேனலை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ இதுதான் அந்த லிஃப்ட்டு, 600 டன் எடை இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லிஃப்ட்டை தான் சென்ட்ரு பாலத்துக்கு, அதாவது அந்த நடுப்பகுதியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் இந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணனால பழைய பாலம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதையுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பழைய பாலத்தை இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஓப்பனே ஆகாது சென்ட்ரல் பிரிட்ஜில் வேலைகள் முடிகிற வரைய, ஓகேங்களா? சின்ன சின்ன வள்ளங்கள், போட்டுகள் மட்டும்தான் கிராஸ் பண்ணி வர முடியும். பெரிய கப்பல்கள் இனிமேல் கிராஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சென்ட்ரு பாலத்தில் செங்குத்து பாலம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் ஆனதான் அதுக்கப்புறம் பழைய பாலத்தையுமே ஓப்பன் பண்ணி அந்த போட்டுகள் எல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். ஸோ மண்டபம் பகுதியிலேருந்து நமக்கு சென்ட்ரல் பாலத்தில் வரைய எந்த ஒரு வேலைகளும் அவ்வளோவா நடக்கலை. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த சைடு எதுவும் போய் பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் வேணால் போய் பார்த்துட்டு அங்கே ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்கிறத வந்து கவர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ மூலியமாக புதிய பாம்பன் பாலத்தில் டாப் டு எண்ட் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.